Cape Comrade Media presents Kanyakumari Day Celebration 2024. Title sponsored by கலைநகமிக்க விலைநியமிக்க தங்கம் மற்றும் வெள்ளி நகைகளை வாங்கிட வாருங்கள். AV Gold and Diamonds, Monday Market, Kolachal Road, opposite Monday Market Bus Stand, branches Trivandrum, Thrissur, Madurai. Powered by Picnic Events, Department of Visual Communication, Scott Christian College, Nagarkoil. Sponsored by Shalom Hospital, VIP Group Cine House. Co-sponsored by 32 Dental Care, Swasti Fertility Center, Grace Hospital, Gilax, Jobay's Makeup Academy, Joe's Construction, JSS Academy, RPA Central School. Supporting sponsors 50 Bucks, Bethesda Hospital, D-Pro Software Solutions, Pinnacle Biosciences, Shemfo Little Stars, Sindhuja Devi Dental, Champion Sports World. Collaborating partners, Food Partner, Mr. Red Chef, Desert Partner, Cake Stories, Photography Partners, Abhi Wedding Stories, My Photography Institute, Vaibogam Photography. Rhythm Partner, Kumari Rhythm. Big round of applause for Superintendent of Police Thiru E. Sundaravadanam IPS. நம்ம கன்னியாகுமரி டிஸ்ட்ரிக்டோட சொத்துனே சொல்லலாம். எஸ், நான் சொன்னே தெரியும் எவ்வளோ இம்பார்ட்டன்டான பர்சன் அவங்க அப்படின்னு சொல்லிட்டு. பிகாஸ் இட்ஸ் அ ப்ரிவிலேஜ் ஃபார் மீ டு வெல்கம் ஹிம். பிகாஸ் நம்ம மாவட்டம் இவ்வளோ அமைதியாக பாதுகாப்பாக இருக்குன்னா அதுக்கு ரொம்பவே முக்கிய காரணம் அவங்கன்னு சொல்லுவேன். ஓல்டன் டேஸ்லாம் எல்லை சாமி அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த காலத்தில் அவரை நான் எக்ஸாம்பிளாக எடுத்துப்பேன். பிகாஸ் நம்ம மாவட்டத்துடைய பாதுகாப்பின் தூண் அப்படின்னு நான் சொல்லலாம். அண்ட் டெடிகேஷன், டிசிப்ளின், கமிட்மெண்ட்டோட மறு உருவம்னு சொல்லலாம். ஸோ இப்படி நான் சொல்லலாம் சொல்லிட்டு இருக்கும்போது அவர் எவ்வளோ பெரிய இம்பார்ட்டன்ட் பர்சன் உங்களுக்கு தெரியும். எஸ், நம்ம போலீஸ் ஃபோர்ஸை அவ்வளோ அழகா கரெக்டா நேர்த்தியா லீட் பண்றாங்க. இட் இஸ் an honor to have him here with us today. With heartful respect and admiration, I warmly invite our esteemed Superintendent of Police Thiru E. Sundaravadanam IPS to come forward to the dais. நீங்க சொன்னதுல ஒரு சின்ன ஒரு கரெக்ஷன் என்ன அப்படின்னா, கன்னியாகுமரி மாவட்டம் as you said போலீஸ் நிறைய ஒர்க் பண்றாங்க. அது நான் மட்டுமே காரணம் இல்லை. கன்னியாகுமரி போலீஸ் டிபார்ட்மெண்ட் இஸ் கன்ஸ்டிடியூட்டட் பை 2000 போலீஸ். Yes, sure. 2000 போலீஸார் இருக்காங்க. ஸோ அவங்க எல்லாருமே நைட் அண்ட் டே ஒர்க் பண்ணுறாங்க. ஸோ இந்த ஒரு நிகழ்ச்சிக்கு என்னை கூப்பிட்டதுக்கு முதல்ல தேங்க்யூ. பிகாஸ் இந்த நிகழ்ச்சி வந்து எனக்கு ஒரு 2 வகையான ஆப்பர்ச்சுனிட்டியை கொடுக்குது. ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி என்ன, ஒரு வாய்ப்பு என்ன அப்படின்னா, டு அட்ரஸ் த இன்ஃப்ளூயன்சர்ஸ். ஸோ யூடியூப் கிரியேட்டர்ஸை ஒரு என்ன சொல்கிறது, நானும் வந்து நிறைய யூடியூப் சேனல்ஸ் யூஸ்வலாக நம்ம ஃபாலோ பண்ணுவோம். அதில் ஸ்பெசிஃபிக்காக பார்த்தீங்கன்னா கன்னியாகுமரி கிரியேட்டர்ஸ்க்குன்னு சொல்லி ஒரு பிராண்டே இருக்கும். மெயின்லி பிகாஸ் ஆஃப் 2 திங்ஸ். கன்னியாகுமரியில் நிறைய யூடியூபர்ஸ் இருக்காங்க. பார்த்த வரைக்கும் ஒன் கேன் சி தட் லாட்ஸ் ஆஃப் யூடியூபர்ஸ் ஆர் ஃப்ரம் கன்னியாகுமரி. ஸோ அவங்களோட சேனல்ஸ் எல்லாமே ரொம்ப சக்ஸஸ்ஃபுல்லாக போயிட்டுருக்கு. அதுக்கு முக்கியமாக 2 விஷயம் சொல்லலாம். நான் ஆஸ் அ ஒரு காமன் மேனாக நான் பார்க்கறது என்ன அப்படின்னா, ஒன்று கன்னியாகுமரியோட இந்த நேச்சுரல் பியூட்டி ஒன்று. செகண்ட் வந்து அந்த கன்னியாகுமரி ஸ்லாங்கே வந்து பார்த்திங்கன்னா ஜென்ரலி ஒரு அதர் பீப்புளுக்கு ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு விஷயமா இருக்கும். ஸோ நான் அப்படி தான் நிறைய சேனல்ஸ் ஃபாலோ பண்ண ஆரம்பித்தேன். ஸோ நிறைய சேனல்ஸில் வந்து ரொம்ப என்டர்டெய்னிங்காகவும் இருக்குது அண்ட் நிறைய ரொம்ப இன்ஃபர்மேட்டிவாகவும் இங்கே சேனல்ஸ் உண்டு. நானும் அந்த சேனல்ஸை பார்த்து சில விஷயங்களை கற்றுக்கிட்டேன். முக்கியமாக குமரி மருத்துவர் அந்த சேனல் நானும் பார்த்துருக்கேன். ஸோ அதன் மூலம் நான் நிறைய விஷயங்கள் கற்றுக்கிட்டேன். கன்னியாகுமரி தமிழ், அதுக்கு பின்னாடி இருக்கிற அந்த ஒரு ரிச்னஸ், இதெல்லாம் ஐ லேர்ன்ட் அ லாட். ஸோ அது மாதிரி அந்த வகையில் வந்து ஆஸ் அ ஃபேன் ஆர் ஆஸ் அ காமன் மேனாக ஐ வாண்டட் டு அட்ரஸ் யூ. யூ ஆர் டூயிங் குட் ஜாப், எக்ஸலண்ட் ஜாப். அது கண்டினியூ பண்ணுங்கள். கன்னியாகுமரி மாவட்டத்திலேருந்து வர யூடியூபர்ஸ் பார்த்தீங்கன்னா, ஆஸ் ஐ செட் பிஃபோர், நிறைய டாபிக்ஸில் நல்லா எக்ஸல் பண்ணிகிட்டு இருக்காங்க. என்டர்டெயின்மெண்ட்டாக இருந்தாலும் சரி, ஹிஸ்டாரிக்கல் ஃபேக்ட்ஸ் பற்றி பேசுகிறதா இருந்தாலும் சரி, சோஷியல் இஷ்யூஸ் பற்றி டிஸ்கஸ் பண்ணுறதா இருந்தாலும் சரி,
ஸோ எல்லா விதத்துலேயுமே வந்து நல்ல ஒரு ஒரு ரிச் யூடியூப் அட்மாஸ்பியர் இங்கே இருக்குது. ஸோ என்னோடய வாழ்த்துக்கள் அதற்கு. நீங்கள் இன்னும் இதே போல் இதை விட இன்னும் நல்லா வளரணும். ஸோ நிறைய கண்டென்ட் க்ரியேட்டர்ஸ் நல்ல பாசிட்டிவான இம்பேக்ட் வந்து சொசைட்டியில் க்ரியேட் பண்ணுற மாதிரி கண்டென்ட்டை வந்து நீங்கள் க்ரியேட் பண்ணணும். ஸோ தட் இஸ் ஒன் பார்ட். செகண்ட் பார்ட் ஐ வாண்டட் டு அட்ரஸ். ஸோ யூடியூப் சேனல் கிரியேட்டர்ஸ், கண்டென்ட் கிரியேட்டர்ஸ், அவங்களுக்கான நிகழ்ச்சி, அவங்க ஆர்கனைஸ் பண்ணுற நிகழ்ச்சி கன்னியாகுமரி தினத்தை முன்னிட்டு இன்றைக்கி ஆர்கனைஸ் பண்ணுறாங்க அப்படின்னு சொன்னதும் ஐ ஜஸ்ட் ஒரு சில விஷயங்கள் டிஸ்கஸ் பண்ணணும் அப்படின்னு நினச்சேன். ஸோ அதான் செகண்ட் பார்ட். என்ன அப்படின்னா, இப்போ திஸ் இஸ் தி ஏஜ் ஆஃப் இன்ஃபர்மேஷன். கரெக்டா? இதை வந்து நம்ம என்ன சொல்லலாம், டெக்னாலஜி அப்படின்னு சொல்கிறத காட்டிலும் திஸ் இஸ் an ஏஜ் ஆஃப் இன்ஃபர்மேஷன். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இன்ஃபர்மேஷன், தகவல் குறைபாடே கிடையாது, தகவல் ரொம்ப அதிகமாக தான் இருக்குது. இன்ஃபர்மேஷன் இஸ் எக்ஸஸ். சோஷியல் மீடியாஸ்லேருந்து எல்லா so many யூடியூப்ஸ் அண்ட் அதர் ஆல் பிரிண்ட் மீடியா, விஷுவல் மீடியா எல்லாத்துலேயுமே இன்ஃபர்மேஷன் கொட்டி கிடக்குது. ஸோ அதில் பார்த்தீங்கன்னா காமன் மேன் மெஜாரிட்டி ஆஃப் காமன் மேன் வந்து அவங்களுக்கு தேவையான அல்லது அவங்களோட இன்ஃபர்மேஷன் கன்சம்ஷன் எப்படி இருக்குது அப்படின்னா, அவங்க இந்த பத்திரிகைகள் படிக்கிறத காட்டிலும், பத்திரிகைகள் படித்து என்ன நடக்குதுன்னு தெரிஞ்சுக்கிறத காட்டிலும் அவங்க எதன் மூலமாக நிறையா தெரிஞ்சுக்கிறாங்க? யூடியூப் ஷார்ட்ஸ், ரீல்ஸ், அதர் சோஷியல் மீடியா பிளாட்ஃபார்ம்லேருந்து தான் நிறையா விஷயங்கள் தெரிஞ்சுக்கிறாங்க. ஸோ அதனால தான் என்ன சொல்கிறாங்க, கண்டென்ட் கிரியேட்டர்ஸை இன்ஃப்ளூயன்சர்ஸ்ன்னு சொல்கிறாங்க. கண்டென்ட் கிரியேட்டர்ஸை, சோஷியல் மீடியா கண்டென்ட் கிரியேட்டர்ஸ்க்கு இன்னொரு பேர் என்ன, இன்ஃப்ளூயன்சர்ஸ். தே ரியலி இன்ஃப்ளூயன்ஸ் அ லாட். பப்ளிக் வந்து அனைத்து வயதினரும், அனைத்து தரப்பினரும் வந்து சோஷியல் மீடியா, சமூக வலைத்தளங்களின் மூலமாக தான் நிறைய விஷயங்களை வந்து தெரிஞ்சுக்கிறாங்க. அது நாட்டு நடப்பாக இருந்தாலும் சரி, ஒரு வேறு ஏதாவது ஒரு ஹிஸ்டாரிக்கல் ஃபேக்ட்ஸாக இருந்தாலும் சரி, எதுவாக இருந்தாலும் சரி. ஸோ நீங்கள் க்ரியேட் பண்ணுற கண்டென்ட் வந்து சொசைட்டி மேலே ஒரு பிக் இம்பேக்ட், பிக் இன்ஃப்ளூயன்ஸை வந்து பெரிய அளவில் ஒரு தாக்கத்தை ஏற்படுத்தக்கூடியது. ஸோ அதனால் நீங்கள் அந்த ஒரு பொறுப்புணர்வும் வந்து உங்களுக்கு உங்கள் அந்த பொறுப்புணர்வோடு நீங்கள் உங்கள் கண்டென்ட்டை க்ரியேட் பண்ணணும் அப்படின்னு ஒரு சஜஷன் நான் கொடுக்கணும்னு நினச்சேன் உங்களுக்கு. பிகாஸ் கண்டென்ட் க்ரியேட் பண்ணுற அதில் பிஸியாக இருப்பீங்க, பட் அதோட எஃபெக்ட் வந்து சொசைட்டியில் எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லி ஒரு ஆஸ் அன் ஆஃபீஸர் ஃப்ரம் போலீஸ் டிபார்ட்மெண்ட்லேருந்து ஒரு இந்த விஷயங்களை பார்த்ததுனால உங்களுக்கு ஐ வாண்டட் ஜஸ்ட் டு ஹோல்ட் அ மிரர் இன் ஃப்ரண்ட் ஆஃப் யூ. நீங்கள் பண்ணுற விஷயங்கள் எந்த அளவுக்கு ஒரு இன்ஃப்ளூயன்ஸ் ஏற்படுத்தக்கூடியது அப்படின்னு சொல்லி. ஸோ அந்த வகையில் நீங்கள் இப்போ க்ரியேட் பண்ணுற கண்டென்ட்ஸ் வந்து சொசைட்டியில் பாசிட்டிவ் இம்பேக்ட் க்ரியேட் பண்ணக்கூடியதாக இருக்கணும். ஸோ நீங்கள் என்ன பேசுகிறீங்க, என்ன விஷயங்களை பற்றி நீங்கள் உங்கள் கண்டென்ட்டை க்ரியேட் பண்ணுறீங்க அப்படின்னும் போது அது ஒரு நிமிஷம் யோசிங்க. அது கரெக்டான விஷயமா, சரியான விஷயத்தை பற்றி தான் பேசுகிறோமா, இது வந்து உண்மையான விஷயம்தானா? ஸோ இதை நம்ம சொல்கிறதுனால என்ன பாதிப்பு, பல தரப்பினர், சின்ன குழந்தைங்களெல்லாம் பார்ப்பாங்க, அவங்களுக்கு எல்லாருக்கும் என்ன மாதிரி ஒரு பாதிப்பை ஏற்படுத்தும் சொசைட்டியில், அதெல்லாம் நீங்கள் ஒரு ஜஸ்ட் ஒரு 5-10 மினிட்ஸ் யோசித்து அதுக்கப்புறம் உங்கள் கண்டென்ட் க்ரியேட் பண்ணுறத ஒரு பழக்கமாக வச்சுக்கணும் அப்படின்னு நான் ஒரு சஜஷனாக சொல்கிறேன் ஆஸ் அ ஆஃபீஸர் ஃப்ரம் த டிபார்ட்மெண்ட்டாக. ஏன்னா இப்போ ரீசெண்டாக கூட பார்த்தீங்கன்னா நாகர்கோவில் பேரை வச்சே ஒரு சேனலில் ஒரு தவறான ஒரு நியூஸை வந்து ஸ்ப்ரெட் பண்ணாங்க. ஒரு மக்களை வந்து ஒரு பயமுறுத்துகிற மாதிரி ஒரு நியூஸ். அப்படி நடக்கவே இல்லை நாகர்கோவிலில். ஸோ அது நாங்கள் யார் என்ன அப்படின்லாம் நம்ம கண்டுபிடிச்சி எடுத்தோம். பட் அதுக்கப்புறம் அவங்களே அந்த வீடியோ டெலீட் பண்ணிட்டாங்க. ஸோ நாங்கள் ஃபர்தராக ஆக்ஷன் எடுக்கலை. பட் அது மாதிரியெல்லாம் வந்து சிலர் ஒரு பொய்யான தகவலை பரப்பி மக்கள் மத்தியில் ஒரு தவறான ஒரு என்ன சொல்கிறது, ஒரு பயம், இது மாதிரி விஷயங்களை ஒரு லைக்ஸ்க்காகவும் வியூஸ்க்காகவும் சிலர் அது மாதிரி பண்ணக்கூடிய வாய்ப்பு இருக்குது. ஸோ அப்படியெல்லாம் இல்லாமல் சோஃபார் மோஸ்ட் ஆஃப் த யூடியூப் சேனல்ஸ் ரொம்ப நல்லா பண்ணிக்கிட்டு இருக்காங்க. as I said before, I'm also a fan of many of the channels இங்கே. அண்ட் ஈவன் டிபார்ட்மெண்ட்டுக்கும் வந்து போலீஸ் டிபார்ட்மெண்ட்டுக்கும் மிஸ்டர் சர்ஜன் ஒருத்தர் வந்து ஒரு கண்டென்ட் க்ரியேட் பண்ணியிருக்காரு. கன்னியாகுமரி மாவட்டத்தில் ஒரு முக்கியமான ஒரு பிரச்சனை ஒன்று இருக்குது. அதாவது வேலை வாங்கி தரேன்னு சொல்லி ஏமாற்றிடுவாங்க. ஸோ அது நிறைய கம்ப்ளைண்ட்ஸ் வந்துகிட்டு இருக்கு.
ஸோ மக்களுக்கு வந்து எவ்வளோ சொன்னாலும் அது புரிய மாட்டேங்குது. ஸோ இப்போ அவர் வந்து ஒரு அழகாக ஒரு 2 மினிட்ஸ்க்கு ஒரு ஷார்ட் அண்ட் ஸ்வீட்டாக ஒரு கண்டென்ட் அழகாக ரெடி பண்ணியிருக்காரு. ஸோ அது மாதிரி நீங்களும் சொசைட்டிக்கு இம்பேக்ட் பண்ணுற மாதிரி, மக்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கிற மாதிரி, என்டர்டெய்னிங் ஆஸ் வெல் அஸ் ஒரு யூஸ்ஃபுல்லாக இருக்கிற மாதிரி கண்டென்ட் கிரியேட் பண்ணுங்கள். வி ஆர் ஆல்சோ ஓப்பன், போலீஸ்லையும் வி ஆர் ஆல்சோ ரெடி. நீங்களும் வந்து வி கேன் கொலாபரேட் அண்ட் கிரியேட் மோர் கண்டென்ட். ஸோ திஸ் இஸ் வாட் ஐ வாண்டட் டு டெல் யூ ஆல். ஸோ என்னோட வாழ்த்துக்கள் மறுபடியும். இந்த நிகழ்ச்சி மறுபடியும் அடுத்தடுத்த வருஷம் வந்து இன்னும் பெரிய அளவில் இன்னும் நிறைய கண்டென்ட் கிரியேட்டர்ஸோட நடக்கணும் அப்படின்னு சொல்லி என்னோட வாழ்த்துக்களை தெரிவிச்சுக்கிறேன். தேங்க்யூ. இது நம்ம கேப் காமரன் மீடியாவோட பெருமை அப்படின்னே சொல்லலாம். நம்ம டீமோட ஒன் ஆஃப் த ஃபைனஸ்ட் பில்லர் மிஸ்டர் சஹா ஜே பிரின்ஸ் அவங்களோட அவென்ட்ரா அப்படிங்கிற பேர் வச்ச அட்வென்ச்சரஸ் பல புதிர்களும் கொண்ட ஒரு புக் அவங்களோட முதல் அச்சு பதிப்பா இன்னைக்கு வெளியாக போகுது. ஸோ ஐ ரெக்வெஸ்ட் மிஸ்டர் சஹா ஜே பிரின்ஸ் டு ஜாயின் ஆன் த டயஸ். அவென்ட்ரா அந்த புக் டைட்டிலை பார்க்கும்போதே எனக்கு வந்து படிக்க தோணுது. ஸோ எல்லாரும் சஹா அவர்களுடைய புத்தகத்தை வாங்கி படிங்க, கண்டிப்பா யூஸ்ஃபுல்லா இருக்கும். தேங்க்யூ ஸோ மச். லே மக்கா, இது நம்ம காலம், நம்ம மீடியா.